நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போங்க. குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள், அவர் முழுமையான சுபருங்க. இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுபரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 தேதியிலிருந்து 4/2/2025 வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார். எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம், யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பயிற்சி காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், எந்த நிலமையில் இருக்கார், இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார். அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலனை பார்ப்போங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க. மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுங்க, பூரம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன், உத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். அதே மாதிரி சிம்ம ராசிக்கான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க. இந்த 4 கிரகத்தோட ஒரு கூட்டு இணைவு தான் இந்த சிம்மராசிக்காரங்க. நேர்மையானவங்களா இருப்பாங்கங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே சுட்டி காட்டக்கூடிய அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க தான் லீடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து கட்டாயம் இருக்குங்க. பார்க்கறதுக்கு பலாப்பழம் போல அந்த உள்ளா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளவு இனிமையான குணம் கொண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான சிம்மராசிக்காரங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா சுபருங்க. அவர் உங்களுக்கு 5, 8 குறைவராகவும் வர்றாரு, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வக்ரமாகிறாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அமைப்புங்க. 10ஆம் இடத்துல இருந்து 2, 4, 6ஆம் இடங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ பொதுவாக எல்லா ராசிக்காரங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். அந்த வரிசையில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காலகட்டம். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க. இந்த குரு வக்ர காலம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ தீருங்க. தொழில் சூப்பராக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு தொழில் தசாபுத்திகள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம், பேர், புகழ், ஒரு கௌரவ பட்டம் இதெல்லாம் தேடி வரத்துக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. எப்பயும் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க. இப்போ உங்கள் நேர்மைக்கு ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. மாமியார் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நான் வீட்டை பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு நீ ஏதாவது வேலைக்கு போகிறதுனா போ,
இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமியார் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு அவங்க இருக்கிறதுக்கான வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. அந்த நேரம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக இப்போ நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நேரம் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. அது இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால குடும்பத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்வீங்க. குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. என்னடா இதை நம்ம பண்ணித்தரேன்னு சொல்லிட்டோமே, நம்மளால இவ்வளோ நாளாக அந்த விஷயத்த செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் திரும்ப புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சூப்பராக இருக்கும். நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால உங்களுக்கு இவ்வளோ நாள் பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் போய் அவங்களோட அறிவை இன்னும் மேலும் பலமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய வகை வகையாக வந்து உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சத்தான ஆகாரமாக இந்த சமயத்தில் சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம், பணவரவு அதிகபட்சம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொத்துக்களை அதை மாற்றிக்கோங்க. ஏற்கனவே வந்து நிலத்தை அடமானம் வச்சு வீட்டை அடமானம் வச்சுருக்கோங்க. அதை வந்து நாங்கள் எப்போ மீட்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிற பொசிஷன் படி நீங்கள் அதை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தடைப்பட்ட வீடு பாதியோட கட்டின வாக்கில் இருக்குங்க, என்னால் முழுசாக கட்டி முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வீடை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது விலங்குகள் இருந்துச்சுன்னா அந்த விலங்குகள் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த சமயத்தில் நிறைய வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்களை வீட்டில் வந்து பயன்படுத்துறது எல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியத்தையும் ஒரு மன அமைதியையும் கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், விவசாயம் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்ட பொருட்களாக நீங்கள் வந்து உங்களோட விளைபொருட்களை மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பண வருமானம் அது மூலியமாக கிடைக்கும். குறிப்பாக பட்டப்படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட ஹையர் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்லாம் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. அடுத்து 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷனுங்க, என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்கள் பாஸ் ஆகட்டும், உங்களுக்கு உரிய அந்த மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்குங்க. ஆனால் வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குங்க. அப்போ தான் உங்களோட திறமை எல்லாத்துக்கும் வெளியே தெரியும். அதன் மூலமாக உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. புதிய கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை இது சரியாக இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு அவரோட கருத்துக்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதாவது அவங்க வெளியூரில் இருக்காங்க, இப்போ வந்து சொந்த ஊருக்கே வரணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி தாய் மாமா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு இப்போ நன்மை நடக்க போகுது. குறிப்பாக திருமணத்துக்காக பார்த்துட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தாய் மாமா மூலியமாக ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபுட் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகளை கரெக்டாக பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பார்வையாக, 4ஆம் பார்வையாக, 6ஆம் பார்வையாக பார்த்துட்டாங்க. குரு உங்களுக்கு 5, 8 கூறியவராக வந்துடுறாருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகங்க. திடீர் பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. வெளிநாடு போகக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், உத்தியோகத்தில் இருந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பாகட்டும் இந்த சமயத்தில் சூப்பராக கிடைக்குங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டப்புன்னு கோவம் வந்துடும். அந்த கோவத்தை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நஷ்ட ஈடுக்காக ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸும் உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியும். அதே மாதிரி வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் வீடு வந்து ரெனோவேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கு. பூர்வீக சொத்துல ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா, வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா, அந்த வில்லங்கங்கள் இந்த சமயத்துல வந்து நீங்குங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த சமயத்துல பரிபூரணமா கிடைக்கும். சினிமா துறையில இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விதத்துலயும் நன்மைங்க. செலவு மட்டும் கொஞ்சம் சுபமா பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் வந்து இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் உங்களோட நேரத்த சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. கணவன், மனைவி ஒற்றுமை மேம்பட அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. வியாழக்கிழமைகள்ல பண்ணுங்க. அதே மாரி வியாழக்கிழமை முருகனுக்கு சந்தனாபிஷேகம் பண்றதும், சிறு வயது குழந்தைகளுக்கு உணவு தானம் பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவான பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா? உச்சமா இருக்காரா? வக்ரமா இருக்காரா? நீசமா இருக்காரா? உங்களுக்கு குரு தசை நடக்குதா? இல்ல குரு புத்தி நடக்குதா? குரு அந்தரம் நடக்குதா? சனி எந்த நிலைமையில இருக்காரு? மத்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கான சூழ்நிலை என்ன? அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்த அனுப்பிச்சு வைங்க. உங்க ஜாதகத்த ஃபுல்லா டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க. சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் குரு வக்கரகதி அடைகிறாரு. உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியை தருவார். சில பேருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம், இல்லாட்டி வீடு வாங்கியிருப்பீங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சில பேர் வருவாங்க, சார் கட்டினதுல நான் வீட்டுக்கே அந்த வீட்டுக்கே குடி போகலை சார் அப்படின்னு, வாடகைக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு, வாடகைக்கே கொடுத்துட்டுருக்கேன், யாராவது ஒருத்தர் வாடகைக்கு இருக்காங்க என்னால் போக முடியலன்னு. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இப்போ சொந்த வீட்டுக்குள்ளே குடி போகக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ரெண்டல் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உடம்புல வியாதி, தலையில் வியாதி, கழுத்தில் வியாதி, இடுப்பில் வியாதி, பெண்களாக இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ இந்த குரு வக்கர காலத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் 14ஆம் தேதி நேர்ந்து. அதனால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சனியின் பார்வை அஷ்டம சனி ஆரம்பம் ஆகிவிட்டது. நவம்பர் 14லேருந்து அஷ்டம சனி பாதிப்பு வர துவங்கிடுது. அதனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்கும் ஒரு 2.5 வருஷத்துக்கு. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நவம்பர் 14க்கு மேலே குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 14க்குள்ளேன்னா சீக்கிரங்க கைகூடும். நவம்பர் 14க்கு மேலே போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர காலம்ங்கிறது இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சிலருக்கு சொந்த வீடு, சொந்த இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். வேலை விஷயமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை மாற்றம்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிலேயே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ, அந்த பதவி உயர்வின் மூலமாக பெரிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர், அதாவது பெரிய இடம்னா உங்களுடைய கம்பெனி வேற ஒரு நாட்டிலேயோ வேற ஊர்லேயோ ஹெட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா யூ வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு தி ஹெட் ஆஃபீஸ். ஸோ இதன் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரியணுமான்ட்டு கேட்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சால் நல்லது. ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு பண பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார். குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா பணப்பிரச்சனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அது சுப விரயங்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு குறையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி போயிட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடுமையான உழைப்பு. நீங்கள் 4 மணி நேரம் உழைச்சி முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் 12 மணி நேரம் உழைப்பீங்க, அப்பவும் முடிக்க முடியாது. அடுத்த நாள் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதனால் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பேசும் வார்த்தைகளை நிதானத்துடன் பேசுவதற்கு முயற்சி எடுங்கள். இந்த ராசியில் பிறந்த 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு இந்த மாதாந்திர சுழற்சியில் சிக்கல் வரக்கூடிய நேரம் இது. அதாவது மெனோபாஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்.
அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நாத்தனார், மாமியார், கணவன், மனைவி, இப்படி எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வக்ர காலத்தில், குரு வக்ர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஹயக்ரீவரை தினமும் தியானித்து வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு மனோதிடம் மட்டுமல்லாமல் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சமயோஜித புத்தியையும் அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஏற்படுத்தி கொடுத்து காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு வரிசையாக பாருங்கள். நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஆளுமை திறன் நிறைய இருக்க ராசி, அதிகப்படியான டேலண்ட்டு, பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ், நல்ல இன்டெலிஜென்ட் உண்டு, நல்ல புத்திசாலித்தனம், கூர்ந்து கவனிக்கிறது எல்லாமே உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் நாளாகவே சிம்மத்துக்கு பெருசாக ஃபேவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, இவர் ஏதாவது ஃபேவர் பண்ணுவாரா பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், ராகு கேது 2-8, சனி 7 வக்ரம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு பகவான் வந்து 10ஆம் பாவத்தில் இருக்கார். ஜாப்பு, கேரியரு, ப்ரொஃபஷனு, பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பெருசாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, பெருசாக சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் எதுவுமே இல்லை. குடும்ப ரீதியாகவும் பெருசாக வந்து நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இல்லைங்க, அப்படி ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாவது சொல்லலாமா அப்படின்னா, பெருசாக நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு ஒரு யோக கிரகமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு பெருசாக யோக கிரகம் கிடையாது. அதனால் இதை வந்து நம்ம அவர் வக்ரகதி அடையிறதுனால பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் வந்து தொழில் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, பல சோதனைகள், பல வேதனைகள், பல இடைஞ்சல்கள், பல முட்டுக்கட்டுகள், இப்படி நிறைய விஷயம் இருக்குதாங்க செய்து. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பொதுவாகவே சிம்மத்தை பற்றி சொல்லணும்னா, சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆண் ராசி ரொம்பவே வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்றவங்க. அந்த அடி வந்து எனக்கு அந்த அடி இடியாக இருந்தாலும் அந்த அடியை வந்து நான் ஒரு பாடமாக எடுத்து அடுத்து செய்யறதை பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை ரொம்பவே தேவை. அவசரம் வேணாம், இது என்னோட அட்வைஸ். மற்ற கோள்லாம் வந்து எல்லாம் ஃபேவராக இருக்கா அப்படின்னா, சூரியன் மாதக்கோள்களில் எல்லாமே எப்பயுமே ஃபேவராக இருக்கா? சூரியன் நிறைய நேரத்தில் ஃபேவராக இருப்பார். ஆனால் சூரியன் இந்த 3 மாத காலகட்டமும் ஃபேவராக இருக்கா? கொஞ்சம் டவுட் தான். சில நேரத்தில் ஃபேவராக இருக்கார், சில நேரத்தில் கொஞ்சம் ஃபேவராக இல்லை. ஸோ அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு டஃப் சேலஞ்சிங் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறத விட ஒரு பொறுமையாக, கடவுள் நம்பிக்கையோட, அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்களோட தொழில் உண்டு, உங்கள் தொழிலுக்கான முயற்சி, அடுத்து நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசித்து நீங்கள் செய்யும்போது ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி தான் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை கடக்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மென்டாஸ்னோட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. மென்டாஸ் அப்படின்னும் போது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிம்மராசி ஜென்னாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். சிம்மராசி லேடிஸாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமனார் மாமியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆசானாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்களோட ஒரு ஹெல்ப்பை, ஆனால் அவங்க கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியாக இருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. அவங்களோட ஒரு ஹெல்ப்பெல்லாம் எடுத்து, முக்கியமாக குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட ஒரு ஹெல்ப் எடுத்து இந்த குரு வக்ர பயிற்சியை ஈஸியாக கடந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், பெருசாக கெடுப்பார் அப்படின்றதுக்குல. ஏன்னா 10ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது நம்ம தொழில் ரீதியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ சிம்மம், நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் புதுசாக ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க.
என்னவோ தெரில நல்லாவே பழகியிருந்திருப்பாங்க, திடீர்னு நம்மள ஆகாமல் போயிருக்கும். அந்த மாதிரி திடீர்னு நடக்கும் பார்த்தீங்களா? அது காரணம் என்னென்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு தான் நம்ம விட்டுட்டு போகணும். நேற்று ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வந்து 20 வருஷம் கழிச்சும் அப்படி இருப்பாங்களா, 2 மாதம் கழிச்சு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ அந்த மாதிரி உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சிக்கு முன்னாடி அவங்களோட நீங்களும் பயங்கர இன்டிமசியாக இருந்திருப்பீங்க. குரு வக்ர பயிற்சி ஆரம்பித்த உடனே என்னவோ தெரில நீங்கள் தான் உங்களோட முதல் எதிரியாக இருப்பீங்க. எனிமிட்டியில் அவர் ரொம்ப இன்டிமசி ஆகிட்டு இருப்பார் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இது ஒர்க் ஸ்பாட்டு அப்படின்றதுனால நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாது. வேலைக்கு போகிறதே ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, மனசே லயிக்க மாட்டேங்குது, வேறு வழி இல்லாமல் போகிறேன் அப்படி நிறைய சொல்கிறாங்க சிம்மராசி அன்பர்கள். ஸோ அது வந்து பாருங்கள், கொஞ்ச நாளாகவே அப்படி தான் சொல்கிறீங்க. இந்த குரு வக்ர பயிற்சி அடையிறதும் இது கொஞ்சம் எரியிற விளக்கில் என்ன மாதிரி தொழில் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணால் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் அப்படின்றது பெரிய இடையூறு இல்லைங்க, கடந்துடலாம். வாழ்த்துக்கள். குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்லுவோம், அது பொதுவான பலன் தான் சொல்கிறோம். இல்லைங்க, நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பொதுவான பலன் சொன்னீங்க, எங்கள் ஜாதகத்துக்கு நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பேசிக்கலாம். அன்பார்ந்த மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்கள், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வக்கர பயிற்சி பலன்கள், குரு பகவான் வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பார்க்க. வக்கர பயிற்சின்னு சொல்கிறது வக்கர பலன்கள். பயிற்சினா இடம் மாறுதல், அதே இடத்துல இருந்து திரும்பி கொண்டிருக்கார் ரிஷபத்தில். இப்போ இவ்வளோ நாளும் நேரடியான பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்தை பார்த்துருந்தார், திருமணஸ்தானத்தை. இப்போ வக்கரகதியாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்க்குறார், மிகச்சிறப்பு. பொதுவாகவே சிம்ம லக்னஹா சிரேஷ்டா சிம்மராசி உத்தமா. சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ பிறந்தால் உத்தமம், நேர்மையானவர்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுபாவங்கள் கொண்டவர்கள், தலைமை பொறுப்பாளர்கள், அரசியல்வாதிகள், ராஜத்வாரம், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மிக நன்மை. ராசிநாதன் வக்கரகதி ஆகும் பொழுது 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இருக்கார். சொல்லவே வேண்டாம், பேச்சினால் பல காரியங்களை சாதிக்கலாம். அரசரோடு பேட்டி காணும், ராஜாக்களோடு ராஜா சமமாக்க வந்து பேசக்கூடிய அமைப்பு. உங்களை கூப்பிட்டு பேசுவார், சந்தேகம் கேட்பார், இது என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்குது, இந்த தேர்வுக்கு என்ன அப்படின்னு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஆளுமை ஆள்றவங்க நமக்கு கூப்பிட்டு நம்மள்கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். அவ்வளவு ஒரு நல்ல நேரம் நமக்கு. அதே மாதிரி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், புதிய பதவி, ப்ரமோஷன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கலைத்தொழில், இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, கதாசிரியர், கதை எழுதுறது, இந்த மாதிரிலாம் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சித்திரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பிறரை மகிழ்விக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம், கல்வித்துறையில் சிறந்து வரலாம். உயர்கல்வி, கணிதத்துறையில் இருக்கிறவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நல்ல நேரம். மேக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா சிம்மராசியில் மிகச்சிறப்பு, சிறந்து விளங்கலாம், மேதாவியாக திகழலாம். அதே மாதிரி ஆடிட்டிங், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங் இவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்குது. குறிப்பாக இந்த வக்கர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு. அப்போ திருமணஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண தோஷங்கள் விலகும், திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டாகும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கடந்த ஆண்டெல்லாம் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு. மிகச்சிறப்பானதொரு யோகங்கள், வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள், மரியாதைகள், வருமானங்கள் இவையெல்லாம் அனுபவிச்சிருந்து 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கார். இப்போ 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான் அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் வக்கர குரு பயிற்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாக இருக்குது, மிகச் சிறப்பு. தேவையில்லாத இழப்புகளை எல்லாம் தவிர்க்கலாம், வீண் விரயங்களை தடுக்கலாம், உத்தியோகமான விரயம் பண்ணலாம், அவசியமான விரயம் பண்ணலாம், உருப்படியான விரயங்கள் பண்ணலாம், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், திருமணம் செய்யலாம், திருமணம் செய்து வைக்கலாம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், அதாவது அழியாத சொத்துக்களாக வாங்குறது, அந்த மாதிரி ஒரு யோகங்களை கொடுக்குறார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஏதோ தொட்டதுக்கெல்லாம் சண்டை, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் சிறு சிறு சண்டைகளும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையும் இப்பொழுது விலகி மிக சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரமாக விளங்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சினிமா துறையில் சில பேர் வாய்ப்பு கிடைக்காம கொடுத்த வேலையை செஞ்சுட்டு உழைத்ததற்கு
தகுந்த ஊதியம் இல்லாமல் தூக்கம் இழித்து வேலை அதிகமாக செய்து இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள்லாம் பட்டுன்னு வந்திருப்பீங்க. சினிமா துறைன்னா சின்ன ஒரு லைட் மேன்லேருந்து பெரிய டைரக்டர் வரைக்கும் அதில் தான் சேரும். அதில் பல கோடி பேர் வேலை செய்யலாம். இப்போ தங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வக்கரப்பயிற்சி சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொடுக்கும். வக்கரப்பயிற்சி ஆகும் பொழுது 116 தினங்களில் கண்டிப்பாக கடன் தீரும், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், பிரிந்தவர்கள் உண்டு சேரலாம், திருமண பிராப்தி உண்டாகுது. அதே மாதிரியே நான் சொன்ன துறையில் மாணவர்கள் மற்றும் கலைத்துறை, கல்வித்துறை, சினிமாத்துறை, சட்டம், நீதிமன்றம், கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விலகலாம். பல வருஷமாக கேஸ் நடக்குதுங்க சாமி, இன்னும் நிவர்த்தி ஆகலை, எங்களுக்கு இப்போ தான் தீரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இப்போ இருந்து நிறைவு பெறும், முடிவுக்கு வரும், நமக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களும், சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதியரசர்கள் முதற்கொண்டு அவருக்கு கீழே அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த வக்கரப்பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக நன்மை, 100% நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. பொதுவாக சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்கரப்பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு 95% நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து பொதுவான பலன்களுக்கு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே எல்லா யூடியூப் சேனலுமே பொதுவாக சிம்மராசிக்கு எப்படி இருக்கும், கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் இதெல்லாம் நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு நடக்குமா அப்படின்னு பார்க்கணும், நமக்கு நடக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த குரு பகவான் வக்கரமான குரு பகவான் நம்ம ராசி கட்டத்தில் எங்கே இருக்கார், அவர் நன்மையை இந்த பலனை நமக்கு தருவாரா அல்லது அங்கே இடைஞ்சல் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம் ஜாதகத்தை முழுமையாக ஒரு தடவை பார்த்துடணும். இந்த வக்கரப்பயிற்சி பலன்கள் நமக்கு நன்மையை தருதா, இவர் சொன்ன மாதிரி இதில் இந்த தொழிலில் நான் இருக்கேன், இதில் நம்ம சாதிக்கலாமா, இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம பட்டுன்னு தான் இருக்கோம், இதிலிருந்து வெளியில் வருவோமா, இந்த பயிற்சி ஏதாச்சும் கை கொடுக்குமா அப்படின்லாம் கேள்விகள் எழலாம். அதற்கு பதில் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் தான் சொல்லும். எனவே உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த பயிற்சிக்கு முன்னாடியோ பயிற்சியாயோ நீங்கள் அவசியம் ஒரு தடவை பார்த்தே ஆக வேண்டும். பார்த்தால் முழு பலன்களையும் 100% நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பிராயச்சித்தங்களையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டு நம்ம இந்த வக்கரகதியினுடைய முழு பலனையும் பெறலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய அலைபேசி எண்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படும். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து குரு பகவானுடைய வக்கர பலாபலன்கள் முழுதையும் அனுபவித்து மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சந்தேகங்கள், அதாவது எங்களுடைய வேலையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு குரு பகவான், நல்ல கிரகம்னு சொல்றீங்க, ஆனா என்னுடைய வேலை இழப்பு வந்துருச்சு, நான் தொழில்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ராஜாவா வந்துட்டு இருந்தேன், ஆனா அந்த தொழிலாகப்பட்டது எனக்கு கடன்காரனாக ஆகிட்டதே தவிர வேற எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை எனக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்ததுனால அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தவறான எண்ணிக்கை. அந்த குரு பகவான் 10ல வந்ததுனாலதான் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையும் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு. ஏன்னா சிம்மராசி என்பர்கள் எல்லாருமே அந்த நீங்க ராசியை தான் பாக்குறீங்க, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி முக்கியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கோசார நிலவரப்படி உங்களுக்கு ஒரு 50% பலன்கள் கிடைத்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த குரு எப்போ உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தகவல்கள் கிடைக்க வரும். இப்போ இந்த குரு பகவான் வக்கர நிலை அடைகிறாரு, இப்போ எங்களுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், அதாவது வக்ர நிலைன்றது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகிறார். ரிவர்ஸ்ல போகும்போது பின்னோக்கி நகரும் போது அவர் அந்த பாக்கியஸ்தானத்தையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய, அதாவது செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாக போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள், குருன்னு சொன்னாலே எல்லாம் அதிகமான பணம், லட்சக்கணக்கில் வரக்கூடிய பணம், அடுத்து நகைகள், ஆபரணங்கள், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க மரியாதை, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இப்படிப்பட்ட அந்தஸ்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள், தொழில்ல சில பேருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு தடைகள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஒரு ஜாம்பவான்களாக இருப்பீங்க. சிம்ம ராசி என்பர்கள் தொழில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்க சிம்ம ராசி என்பர்களே கடந்த ஒரு 1
வருடமாக அந்த தொழிலில் நசுங்கி போகக்கூடிய அளவிற்கு ஏன் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டியது தானே? உங்களுக்கு என்ன, ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, உங்களுக்கு ஒரு தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஒரு வருஷத்துக்கு மேல ஏதோ ஒரு இடையூறுகள் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை அறியாம வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். தொழில் சம்பந்தமாக சில சிம்மராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல மூலப்பொருட்கள் இருக்காது, அல்ல முதலீடு இருக்காது, இல்ல வாடிக்கையாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியாலாம் அடுத்தடுத்து பிரச்சனைகள், உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருவாங்க, மிகவும் ரொம்ப வஸ்ட் பேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ்லாம் மிக மோசமான நிலைமையில போயிட்டுரும். அந்த மாதிரியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது ஒரு மந்த நிலையை கடந்த ஒரு 1.5 வருடமாக சந்திச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த மந்த நிலை எல்லாமே ஒரு சுறுசுறுப்பாக கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்துல குரு வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். சில பேர் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் பண இழப்புகள், அதாவது தான் என்ன செய்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதே தெரியாம நான் போட்ட காசு வெளியில வந்துடணும், போட்ட காசு வெளியில வந்துடணும் அப்படி சொல்லியே சிம்மராசி என்பர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களுடைய பங்கு சந்தையில் இழக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. நீங்க சேமித்து வைத்த பணங்க யார் வீட்டு பணத்தை யார் எடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நீங்க உங்களை அறியாமலேயே செய்த தவறு உங்களை இன்னைக்கு கடனாளியாகவும் சமுதாயத்துல ஒரு குற்றவாளியாகவும் சமுதாயத்துல ஒரு அவமானத்தை சந்திக்கும் நபராகவும் தான் இன்னைக்கு சித்தரிக்கப்படுறீங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்திற்கெல்லாம் இந்த குரு பகவான் வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் அந்த ஆன்லைன்ல மோசடியில நீங்க பண இழப்புகளை சந்தித்த நபர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு வேற வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். அந்த ஆன்லைன்ல இருந்து எங்களுக்கு பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா ஆன்லைன்ல இழந்த பணங்கள் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளே கிடையாது. அதனால உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை அடையும் போது உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார், வருமானம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். நீங்க சும்மா இந்த உட்கார்ந்த இடத்துலயே எனக்கு பணம் வந்துருமான்னு நீங்க சிம்மராசி என்பவர்கள் கேட்டீங்கன்னா, அதுலயும் சில தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் நாங்க உட்கார்ந்த இடத்துலயே தான் தொழில் செய்வோம், வேற எங்கேயுமே நாங்க போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் முயற்சி செய்யாமல் எந்த விதமான ஒரு தொழிலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. அதிலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த குரு வக்ர நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணம் செய்து உங்களுடைய தொழிலையும் வேலை வாய்ப்பையும் கொஞ்சம் முயற்சி செய்து நீங்க அதை ஈர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா பாக்கியஸ்தானத்திற்கு வருவதனால இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த பாக்கியஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள், இதுவரைக்கும் சிறுன்னு இருந்த அந்த மேலதிகாரிகள் இப்போ உங்களை பார்த்து ஒரு சாதுவாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு வேலைக்கு என்னைக்கு போயிடும், ஏன்னா நீங்க விடக்கூடிய ஒரு நபரே கிடையாது சிம்மராசி என்பர்கள். நீங்களே உங்களுடைய வேலையை விடக்கூடிய ஒரு நபரே கிடையாது. என்னைக்கு நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் டெய்லி அலுவலகத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இதை 100% அதிகமாக நம்பலாம். அதனால நீங்க அந்த வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகமாகுவதற்கும் வருமானங்கள் அதிகமாகுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் மேடம், எனக்கு விசா 4 வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இந்த வாட்டி நான் அப்ளை பண்ணிருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு விசா அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிரும். சில பேர் அங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி என்பர்கள் பிஆருக்கோ இல்ல கிரீன் கார்டுக்கோ இல்ல அங்க சொந்தமா வீடு வாங்குவதற்கோ நீங்க அங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே சாதகமாக முடிவதற்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு 4 மாதங்களாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த
பாக்கியஸ்தானம்ன்றது பேர், புகழ், பதவி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அடுத்து வீடு, வாகனம், நகை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான் இந்த பதிவே. மிகவும் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வரீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறத விட ஒரு தொழில் செய்யறதுன்றது ஒரு மிக ஒரு அரிதான ஒரு விஷயம். அந்த பெண்கள் ஏன்னா அந்த சமுதாயத்திலையும் சரி, அடுத்து குடும்பத்திலையும் சரி, குடும்பத்துல நிறைய ஒரு பொறுப்புகளை வகித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அதுவும் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு, ஏன்னா நீங்க சிம்ம ராசி பெண்களா இருக்கிறீங்கன்னா நீங்க தான் எல்லாமே. ஆளினால் நீங்க தான் குடும்பத்துல குழந்தைகளை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், பெற்ற தகப்பன் தகப்பனாரை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கிற, அதாவது சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டு இருக்கின்ற பெண்கள் நீங்க தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு வக்ர நிலை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. நீங்க உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு வெளியில எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய தொழிலினுடைய அந்த விளம்பரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னாலே போறோம். கண்டிப்பா இந்த குரு வக்ர நிலை ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தன்னம்பிக்கையோட வேலை செய்கின்ற பெண்கள் அலுவலகத்துல பல்வேறு சிக்கல்களுக்கும் ஒரு இன்னல்களுக்கும், அதுவும் சக ஊழியர்கள் மூலமாக நிறைய ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வைராக்கியம், யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு வேலையில எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த 4 மாதத்துல நீங்க ஏற்கனவே வேலையை விட்டு வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். இந்த குரு வக்ர நிலை அடையும் போது திருமண வாய்ப்புகள் சில பேருக்கு தடைகளாக இருக்கும். ஏன்னா அவர்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமா இருப்பாரு, ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது திருமணமாகப்பட்டது ஒரு தடையை சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கும். சில பேருக்கு திருமண ஏற்பாடு பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும். ஆவணி மாசம் முகூர்த்தமே வைக்க போறீங்க, கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க அதை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. அவமானம், அசிங்கம், இதனால பண நஷ்டம், பணம் விரயம் இந்த மாதிரியான ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம், திருமண தடைகள் அகலக்கூடிய நேரம், திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காதல் தோல்வியினால, அதாவது மற்றவர்கள் மீது வைத்த பாசம், நாங்க சில பேர் சிம்மராசி அன்பர்கள் என்ன சொல்வீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க அதை காதல்னு சொல்ல மாட்டீங்க, பாசம்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு சகோதரம்னு சொல்ல மாட்டீங்க, ஒரு எல்லாத்துக்கும் நடுவுல அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நிறைய ஒரு ஏமாற்றங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ர நிலை இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய ஜாதகம் இல்ல, எங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி எப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.